சா என்னாச்சு? ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குடா. என்னடா இது T20 வேர்ல்டு கப் வந்து வேற லெவலில் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே 103, 105, 106ன்னு சொல்லி ஏதோ கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி. என்ன இதெல்லாம்? அது இப்போ சூப்பர் 8 வந்துருச்சுல்ல, இங்கே பெரிய ஸ்கோர்லாம் வரும். பெரிய ஸ்கோர்லாம் வரும். ஏன்னா இடத்த மாற்றிருக்காங்க, எல்லாமே வெஸ்ட் இண்டீஸுக்கு மூவ் மூவ் ஆயிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் நியூயார்க் கிரவுண்டில் ஸ்கோர் கம்மியாக வந்துச்சு. ஃப்ளோரிடாவில் மேட்சஸே நடக்கல. அதான் நிலவரம். இப்போ வெஸ்ட் இண்டீஸில் ஏதாச்சும் ஒன்று நல்லா தான் நடக்கும் நம்பி தான் அவனு வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க, எல்லா டீம் பவுலர்ஸ் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்கப்பா, நியூயார்க்கில் இருங்க, ஒரு வேளை விளாட்னு ஆசை தான் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நியூயார்க் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே. பட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது, கண்டிப்பாக அடி டமா டுமின்னு விழும். ஸோ அதுக்காக இந்த சூப்பர் 8 எந்தெந்த டீம் இருக்குது, ஸோ குரூப் ஏ குரூப் பி, ஸோ யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறா, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது தான் முழுக்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் இன் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். 2024 மென்ஸ் T20 செம்மையாக போயிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் சூப்பர் 8க்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா என்னடா இது தெரியாத டீமா அப்படி யோசிச்சிங்கன்னா தெரியாத டீம் தான் இந்த வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் USA செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால சூப்பர் 8ல் வந்திருக்காங்க. USA டீமை பற்றி சொல்லணும்னா குரூப் ஸ்டேஜில் வந்து இதை ஜோக் பண்ணுவாங்க, அப்படி இப்படி விளாட சும்மா ஒரு கணக்குக்காக வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி குரூப் 8க்கு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், அவங்களே ஏதாவது ஜோக் பண்ணுவாங்க பார்த்தா எல்லா டீமையும் தாக்கிட்டு அவங்க போய்ட்டு ஜாலியாக மேலே வந்துட்டாங்க. அதுவுமே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இதில் வருத்தம் என்னன்னா, பெருசாக பார்க்கப்பட்ட 2 டீம் வெளில போச்சுன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நியூசிலாந்து, இன்னொன்று பாகிஸ்தான் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க வெளியே போயிடுவாங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நீனே சொல்ல, ஒரு T20 இங்கிலாந்து நூலிலையில் தப்பித்து உள்ள குவாலிஃபை ஆகி டிஃபெண்டிங் சாம்பியன் வச்சு செஞ்சிருப்பாங்க. வெறும் ரன் ரேட்ல மட்டும் தானே உள்ள வந்திருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டும் சரி பாகிஸ்தானும் சரி அடுத்த வாட்டி குவாலிஃபயர் ஆட்டு தான் அந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வரணும். எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிட்டாங்களா. அதான் ரேங்கிங்ல டாப் 10ல இருந்தா உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு. ஆனா ஆல்ரெடி 8 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. மேக்ஸிமம் 10 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க ஸ்ட்ரைட்டா. அதுலயும் ஹோஸ்டிங் கண்ட்ரியான ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகி வந்துருவாங்க வெளியே இருந்து. டெஃபினெட்லி அப்படி பார்த்தா நியூசிலாந்தோ இல்ல பாகிஸ்தானோ குவாலிஃபை ஆடி தான் உள்ள வரதுக்கான நிலைமை இருக்கு. நியூசிலாந்துக்கு இந்த நிலைமையான்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா வெளியே போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஓகே மகளே, எஸ் குரூப் ஏ குரூப் பி. குரூப் ஏ பார்த்தா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இருக்காங்க அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ குரூப் பி அப்படியே பார்த்தனா இங்கிலாந்து இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் USA. உன்னோட ஃபேவரட் டீமே உள்ள இருக்கிறாங்க. ஸோ USA தான் இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. USA இல்லாமல் இருக்குமான்னு நினைச்சா கண்டிப்பாக உள்ள இருக்கிறாங்கிறது தான் சர்ப்ரைஸான விஷயம். பட் ஸ்டில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. இந்த சூப்பர் 8 குரூப் ஏ குரூப் பி எப்படி மோதிக்க போறாங்க, இதுலேருந்து 2 டாப் 2 பிளேஸை பிடிக்க போற 2 டீம் தான் செமிஃபைனல் ஆட போறாங்க. ஸோ அது யாரா இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 டீமை பத்தி பேசி ஆகணும். ஒன்று வந்து ஆப்கானிஸ்தான். அவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த குரூப் ஸ்டேஜ்ல சூப்பராகவே இருந்திருக்கு. அந்ததால தான் முக்கியமா பிராவோ உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டீம் வந்து பயங்கரமா குரூம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நீ இப்படி சொன்னா, இந்த பக்கம் நான் வெஸ்ட் இண்டீஸை பத்தி நான் பெருமையா பேசுவேன். ஏன்னா ரோமன் பவுல் வந்து செம்மையா ஒரு பக்கம் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காருன்னா, பின்னாடி அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்டர் நடந்திருக்கும் இல்லையா, 4 லைன்லேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஜாண்டி ரோட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேரன் செமி வெளில உட்காந்து ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட ஆஷிஷ் நேகரா மாதிரி கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸே வேற ஒரு டைமென்ஷன்ல இப்போ பார்க்குறோம் நம்ம. ஏன்னா 50 ஓவர் ஃபார்மேட்ல வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்த டீம் குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். டேரன் செமி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஸ்டில் ரோமன் பவுல் நல்லா கேப்டன்சி பண்றாரு. நாட் ஒன்லி டேரன் செமி, அவருக்கு மட்டும் கிடையாது, 2 முறை வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்காக. ஸோ இந்த பக்கம் வந்து கோச்சா வந்து உள்ள வந்து இப்போ கலக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஸோ எஸ் சூப்பரா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பார்க்க. இந்த பக்கம் நீ சொன்ன ஆப்கானிஸ்தான் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஆதிக்கம் நல்லா இருக்கிறது காரணம் இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரா இருந்த பிராவோ தான். ஸோ பவுலிங் அட்வைஸை தாண்டி கோச்சா இருக்கக்கூடிய ட்ராட் அவருடைய சப்போர்ட்டுமே ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் ஒரு புது டீமா பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த எழுச்சி பார்க்கவே செம்மையா இருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து ஆதிக்கம் செலுத்துற ஒரு டீம் தான். பட் அவங்க வந்து நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, அப்செட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க பண்ற வெற்றி எல்லாமே டாமினண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் இதே வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடி இருப்பாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிருக்காங்க. சூப்பரா குவாலிஃபை ஆயிருக்காங்க, செமிஃபைனல் கூட போகலாம். ஆனா நான் சொன்ன டீம் 2ல வெஸ்ட் இண்டீஸ் இல்லைன்னா நான் இன்னொரு டீமை பத்தி பேச வந்தேன். சொல்லுங்க. USA யாருமே கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இதான் அவங்களுக்கு டெபியூட்டட் T20 வேர்ல்டு கப். பாகிஸ்தான் அடிச்சுட்டு இந்தியா கிட்ட போராடி எப்படியோ உள்ள வந்து பாபர் அசாம் தண்ணிக்குள்ள போனவரும் மேல வரவே இல்லை. ஆனா நீங்க வேற என்ன, அவங்கலாம் இப்ப அமெரிக்கால வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா? அவ்வளவுதான், பாபர் அசாம் கேப்டன்சில இருந்து தூக்கிடுவாங்க, உள்ள சேர்த்த மாட்டாங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான், நீ கேப்டன்சி முதல்ல போடு. இந்த கடைசி 2 வருஷத்துல T20 வேர்ல்டு கப் 2023 முடிஞ்சது இல்ல, முடிஞ்ச உடனே பாபர் அசாம் தூக்குனாங்க கேப்டன்சி, ஒயிட் பால் கேப்டன்சில இருந்து. சாகின் அஃப்ரிடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, திரும்பவும் பாபர் அசாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க கேப்டனா. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியே போன இமாத் வாசிமை உள்ள கூட்டு வந்தாங்க. நான் ஆட மாட்டேன்னு வெளியே போன அமீரை கூட்டு உள்ள வந்தாங்க. எதுவுமே இங்க உருப்படல. அப்படிதான் இருக்கு இப்ப பாகிஸ்தான் நிலைமை.
அதை வேற சொல்லிட்டேன். ஒரு பக்கம் பாகிஸ்தான் போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் நியூசிலாந்து நிலைமையும், அவங்களும் உட்காந்துட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய டீமு, ஒரு ஃபைட்டிங் டீமு, கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற டீமு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஸோ T20 செட் ஆக மாட்டாங்கன்றது போனவங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசிட்டு அப்போ இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசணும்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஏ. குரூப் ஏ. ஆமா, குரூப் ஏல 4 டீம் இப்போதைக்கு இருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். 4 டீமுமே ஒவ்வொரு விதத்துல பலமான ஒருத்தவங்க தான். பங்களாதேஷ் விடாம போராடுவாங்க. ஆப்கானிஸ்தான் பவுலிங்ல பயங்கர ஸ்ட்ராங். சூப்பரா. ஆஸ்திரேலியா ஓவராலாவே ஸ்ட்ராங். இந்தியா டாமினன்ட் டீம். இந்த 4 டீம்ல இருந்து 2 டீம் மேல போகும். ஏன் எதனால போகும்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லிடுங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து யோசிக்காம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபைனலில் தான் ஒரு சின்ன தப்பு நடக்குமே தவிர ஃபைனல் ஆடக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியலும் இந்தியன் டீம் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்தியா ஃபைனலே போவாங்க. நீ செமிஃபைனல் கேட்குற பெஸ்ட்லி டெஃபினட்டாக இந்தியா இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நான் ஆஸ்திரேலியா சொல்லுவேன். எப்படி இந்தியா வந்து ஒரு ஃபைனல் ஆடுற டீம்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ஃபைட் கொடுக்குற டீம் தான். கீழே இருக்க 2 டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க டெஃபினட்டா வந்து செமி ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கீழலாம் இல்ல, ஈக்குவலா தான் இருக்காங்க. மேட்சஸ் ஆரம்பிக்கிட்டாங்க. அப்புறம் குரூப் பாத்துக்கலாம். கீழ போறாங்க, யார் கீழ இருக்காங்கன்னு பாப்போம். அதாவது டீம் லிஸ்ட்ல சொல்றேன்டா நானு. ஆப்கானிஸ்தான் நான் சொல்றேன், பங்களாதேஷ் சொல்றேன். இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்றேன். அதனால என்னோட ஆப்ஷன் குரூப் ஏலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா ஆஸ்திரேலியா இருப்பாங்க. ஓகே, குரூப் பில நீ சொல்லு. குரூப் பில எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்னும் அவங்களோட முழு பொட்டன்ஷியலை வந்து வெளிப்படுத்தல. சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டர் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. மிடில் ஆர்டர் 2 பேரும் பேட்டிங் ஒழுங்கா ஆடுறாங்க. பவுலிங் வந்து நோக்கியா நல்லா போட்டுட்டு இருக்காரு. பவுலிங் நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அது அவங்களோட பெரிய பலம். ஸோ அதனால அவங்க மேலே வருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சொல்லவே தேவையில்ல. டேரன் சமி, ஸோ அவரோட அந்த கோச்சிங் கீழே ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் T20 அவங்க தான் ராஜாக்கள். 2 முறை சாம்பியன். அண்ட் குரூப் பில எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. என்ன? இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேஞ்சஸ் இருக்கு. என்ன அமெரிக்கா வருமா? இல்லக்கி சொல்லி பார்த்தேனே, மறந்து கூட அந்த வாயில அந்த வார்த்தை கூட. ஜாஸ் த பாஸ்னு என் தலைவர் இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் அந்த தலைவருக்கு இங்கிலாந்து வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கடைசி போட்டி வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படமா இருந்தாங்க. நல்லா நீ இதெல்லாம் பார்க்காத, சும்மா ட்ரைலர்ரா, மெயின் பிக்சர் பாரு. இனிமே டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க. ஜாஸ் பட்லர் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் கொஞ்சம் தயக்கத்தில் இருக்காங்க. பட் ஆனால் அந்த சூப்பர் 8 வந்து நீங்கள் இங்கிலாண்டை ஒரு புது டைமென்ஷனில் பார்ப்பீங்கன்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது டெஃபினட்டாக. ஸோ என்னுடைய ஆப்ஷனாக நான் குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் குரூப் ஏ இந்தியா, ஆஸ்திரேலியா. குரூப் பி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து. ஓகேண்ணே, சூப்பர் 8. இந்த சூப்பர் 8ல குரூப் ஸ்டேஜ்ல இருந்து சூப்பர் 8க்கு சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு சில டீம்ஸ் இருந்தாங்க. இந்த இதுக்குள்ள சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா யாருக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இல்லாம இந்த டீம் சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு இந்த பங்களாதேஷோ அமெரிக்காவோ ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு? இல்லை, எனக்கு இது வரைக்கும் அந்த குரூப் ஸ்டேஜில் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சூப்பர் 8ல கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அதாவது மெயின் டீம்ஸோட ஆதிக்கம் இருக்குங்கிற மாதிரி. கண்டிப்பாக டெஃபினட். இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு T20னா என்னன்றதை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க போறீங்க. ஏன் T20ல இவங்கெல்லாம் ராஜாக்களாக இருக்காங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்க்க போறீங்க. ஓகே, நான் ஆப்கானிஸ்தான் நல்லா விளையாடுறாங்க, அதில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மேபி எனக்கு என்னன்னா ஃபைட்டிங்காக போகலாமே தவிர சர்ப்ரைஸ் பண்ணி அந்த நம்பர் 4, அதாவது 2 டீம் சொல்கிறோம் இல்லையா, குரூப் ஏ குரூப் பி, இதில் வந்து நினைக்காத ஒரு ஆப்கானிஸ்தான் மேலே வருமோ அப்படின்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டவுட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒப்பீனியனாக சொல்கிறேன், வராது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த பக்கம் யூஎஸ்ஏவும் வராது அப்படின்ற நம்பிக்கை. ஓகே ஃபைன், அவங்க மேலே வந்துட்டாங்க, இதை அவங்க செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுத் ஆப்பிரிக்கா கூட நேபாள் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு ரன்னில் விட்டுருப்பாங்க. அந்த மேட்ச் அவங்க அந்த வெற்றியை வந்து பெருசாக பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கல. நூலில் நீ சொல்ல தப்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட் கிடைக்க வேணா பாசிபிலிட்டிஸ் தவிர நீ சொல்ல டாமினேட்டுக்கு வாய்ப்பு. ஆப்கானிஸ்தான் வந்து அந்த அப்செட் பண்ற இடத்துல கிடையாது, அவங்க ஜெயிக்கிற இடத்துல இருக்காங்கிறதா என்னோட ஒப்பீனியன். முக்கியமா பவுலிங்ல செம்ம ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவங்க அது காட்டியும் இருக்காங்க. பேட்டிங்லயுமே டாப் 5 ரன் கெட்டர் லிஸ்ட்ல 2 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு பெரிய பலமா தான் இருக்கும். ரங்கா மேட்ச்னா என்ன இனிமேல் தான் நீ பார்க்க போற. ஆப்கானிஸ்தான் சரி, யூஎஸ்ஏ சரி, வேலைக்கே ஆகாது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது நீங்கள் கீழே வந்து நீங்கள் ஒரு சில மேட்ச் ஜோக் பண்ணலாமே தவிர நீங்கள் டாமினேட் பண்ணி இவங்களை தாண்டிட்டு நீங்கள் நம்பர் 4க்குள்ள வருதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நாட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் டெஃபினெட்லி. சரி, ஓகே, இது எங்களோட ஒப்பீனியன், எங்களோட அந்த டாப் 4 சொல்லிட்டோம். ஸோ நீங்க சொல்லுங்க, செமிஃபைனல் வரதுக்கு எந்தெந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் ஏ அண்ட் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத. Until then, bye from VJ Chitti and Nitish. பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப்.